நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. எதை நீக்க? எல்லாம் சொல்லுங்க. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. இந்த அழுக்கு பெரிய பிரச்சனை. இந்த அழுக்கு பெரிய பிரச்சனை. சிலர் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறாங்க. இந்த அழுக்கு பெரிய பிரச்சனை. இந்த அழுக்குனால பெரிய சோதனையாக இருக்குது. இந்த அழுக்குனால பெரிய கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் இந்த அழுக்கு விட மாட்டேங்குது. எங்கே போனாலும் இந்த அழுக்கு இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த அழுக்கு இருக்குது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, பாவத்தையும் அதனுடைய பொல்யூஷனை, அந்த அசுத்தத்தை நீக்க, தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த அழுக்கை நீக்கிறதுக்குன்னே ஒரு ஃபவுண்டனை வச்சிடறன்றார் கர்த்தர். ஃபவுண்டன் என்னங்க? குழானா அப்பப்போ போய் திறக்கணும். நம்ம அழுக்காயிடுச்சுன்னா போய் திறந்து அதிலிருந்து ஊற்றும். ஃபவுண்டன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஊற்றிக்கிட்டே இருக்குது, சதா ஊற்றிக்கிட்டே இருக்குது, பொழுதன்னைக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? டெய்லி 2 மணி நேரம் தண்ணி வர்ற மாதிரி கார்பரேஷன் குழா வைக்கல கர்த்தர். என்ன பண்ணிட்டாரு? 365 நாளும் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் இரவும் பகலும் ஊற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு ஊற்றை வைத்து விட்டார். அந்த ஊற்று தான் இயேசுவின் ரத்தம். ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஊற்று திறக்கப்பட்ட ஊற்று. எல்லாத்தையும் திறக்கப்பட்ட ஊற்று ஓப்பனாகவே இருக்குது. அது நான் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணணும்னா அது கீழே வந்துடணும். எப்போவுமே அந்த ஊற்று கீழே இருக்கிறது நல்லது. ஊற்று கீழே இருக்கிறது நல்லது. அந்த ஊற்று அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது மேலே. நீங்கள் வயலில் போய் பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஓடும். ரோடு ஓரமாக இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வயல் புல்லெல்லாம் இருக்கும். அது மேலே ஒரே அழுக்கு, சேரு, அது இது ரோட்டில் போகிற எல்லாம் வீசி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தண்ணி ஊற்று மாதிரி ஓடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த புல். ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில் இருக்குது. அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில், பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அழுக்கு, பாவமும் அழுக்கும் நிச்சயம் அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று நிச்சயம், எனக்கு இயேசுவின் ரத்தம் திறக்கப்பட்ட ஊற்றாக இருக்கிறது. இரவும் பகலும் எந்நேரம் அந்த ஊற்றின் கீழே நான் நின்று கொள்ள வேண்டும். அந்த ஊற்றினால் நான் கழுவப்பட வேண்டும். இப்படிதான் வெற்றியை எடுக்க வேணும். வாழ்க்கையில் ஜெயத்தை எடுக்க வேணும். இது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது.